மதுரையில் குலதெய்வ கோவிலுக்கு சென்ற இளம்பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பூசாரி இளம்பெண்ணுக்கு விபூதி பூசி தலையில் ஆசிர்வதித்து அடித்த பொழுது அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் சத்யகுமார் இணைகிறார். சத்யகுமார், இந்த சம்பவம் பற்றிய முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியை சேர்ந்த கௌதம் என்பவரது மனைவி மதுரை கோரிப்பாளையம் பகுதியை சேர்ந்த பிரியா. இவருக்கு கடந்த 40 நாட்களுக்கு முன்பாக அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்துள்ளது. இதனிடையே இருவருக்கும் பிரச்சனை இருந்த காரணத்தால் அவரது கணவர் அவரது வீட்டிற்கு குழந்தையை எடுத்து சென்றுள்ளார். இதனை அடுத்து இன்று காலை மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கூடக்கோவில் பகுதியில் உள்ள வெம்புடையான் கோவிலில் அவர்கள் குலதெய்வ கோவிலில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 40 நாட்களான பச்சிளம் குழந்தையை தாயார் பிரியாவிடம் அவரது உறவினர் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் பிரியாவிற்கு அவர் கணவரின் சகோதரர் கௌசிக் சாமியாடியபடி விபூதி பூசிவிட்டு பின்னர் பிரியாவின் தலையில் ஆசீர்வதிப்பதற்காக அடித்துள்ளார். அப்போது பிரியா சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து பிரியாவை வளையங்குளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் பிரியா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மதுரை கோட்டாட்சியர் ஷாலினி தலைமையில் விசாரணையும் நடைபெற உள்ளது. இந்த சம்பவம் குறித்து கூடக்கோவில் காவல்துறையினர் எதிர்பாராத விபத்து மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.